திமுக தோற்றதுக்கான காரணம்? திமுக காரணம் வந்து அவங்க சரியாக வேலை பார்க்கல, அசால்ட்டாக இருந்துட்டாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்து எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம். இப்போ அந்த வேலை யாருமே பார்க்கல, அதனால மக்களுக்கு வந்து அந்த ஆர்வம் இல்லை. அதுபோக வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நல்லா, யூடியூப்பு இன்ஸ்டாகிராமில் நல்லா விளம்பரம் ஃபுல்லாக இப்போ பசங்க ஃபுல்லாக தானே வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து போய் அம்மா பாட்டி இதில் சொல்ல, ஆனால் அவங்களுக்கு அந்த இது அப்படியே போயிடுச்சு. திமுக வந்து காரணம் என்னன்னாக்கா இறங்கி வேலை செய்யலை. அதாவது தெரு தெருவாக போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, ஓட்டு போட சொல்லி கேட்பாங்க. அந்தந்த வட்ட செயலாளர் லோக்கலில் இருப்பாங்கல்ல, அவங்க பூரா இந்த அளவாக வேலை பார்க்கணும். அதுதான் காரணம். திமுக தோற்றதுக்கு காரணம் வந்து சில மக்கள் விரோத ஆட்சியாகவே சில பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து தலித் மக்களுடைய சில பிரச்சனைகள் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேங்கவேல் இஷ்யூ, அப்புறம் வந்து தலித் மக்கள் இங்கே சில சமயங்களில் நடக்கக்கூடிய ஆணவ கொலையாக இருக்கட்டும், அல்லது சாதிய வெறியாட்டங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து திமுக தகுந்த முறையில் வந்து நடவடிக்கை மேற்கொள்ளலை. அதே சமயத்தில் அதில் இருந்த கூட்டணியில் இருந்த தலைவர் எழுச்சி தமிழரையுமே வந்து சரியான ஒரு நிலைப்பாட்டில் அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல. அதனால கூட திமுக தோற்றதுக்கு இந்த தடவை பெரும் வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. தோற்றதுக்கான காரணம்னா மக்களுடைய கணிப்பு வந்து கொஞ்சம் மாறுபட்டுச்சு, தவறாக போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அவங்க ஆட்சி நல்லா தான் பண்ணாங்க, இருந்தாலுமே கடைசி கட்டத்தில் கொஞ்சம் இவங்களுக்கு சப்போர்ட்டாக போயிடுச்சு, மாறிடுச்சு. அது வந்து எடுத்துதான் ஆகணும். ஆனால் கொஞ்ச காலம் தவைக்கு ஆட்சி நடக்கட்டும், மாற்று கருத்துக்கள் வரும், நம்பிக்கை தான் எல்லாமே. வேற முன்னணுவில் தான், ஆனாலும் முயற்சி தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது. அது தப்பே இல்லை. ஜெயித்தது வந்து என்றைக்குமே ஜெயிக்கிறாங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. அந்த முயற்சி பண்ணுறேன்றதுக்கு வந்திருக்காங்க, அதுக்கு வரவேற்கிறது. ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி வர்றது இயற்கை தான். இந்த வட்டம் வந்து விஜய் வந்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட கொஞ்சம் அதான் லஞ்சம் கஞ்சம் அது வாங்க மாட்டாங்க போல இருக்குது. ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆட்சி வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது சார். அவ்வளோதான். அவங்கள விட இது பரவாயில்ல. நீ யாருன்னா அவங்களாம் ஒரே இழப்பட பண்ணியிருப்பாங்க. எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா ஆட்சி நல்லா அது இதை நீடிக்க விட்டாங்கன்னா ஓரளவுக்கு மோடி மாதிரி மாறி மாறி இவரே வரலாம். யார் தோற்றது? அதான் சார் இந்த இந்த மகளிர் இது அந்த குடும்ப தொகைக்கு 1000 கொடுத்துருந்தாங்க. அதிலே பாதி அவங்க பேர் கட்டு போயிடுச்சு. அவங்க என்ன ஆரம்பத்தில் எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் குடும்ப தலைவிக்கு தான் சொல்கிறாங்க, அப்புறம் வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி குளத்தூர்லாம் கேட்டது டிஎம்கே வந்து காரணம் ஸ்டாலின் தோற்றது, அதனால தான் தோற்றார் எனக்கு தெரிஞ்சளவு. முக்கால்வாசி பெண்கள் தான். இப்போ வந்து பெண்களை வச்சு தான் எல்லாமே இப்போ அது தலைவருக்கு பூரா இது பண்ணுறாங்க. எப்படியும் பெண்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க மாதிரி இருந்தாங்களே, தாய்க்குளம்ன்றாங்களே, அதே மாதிரி பூரா பெண்களை வச்சு தான் இப்போ எல்லாம் நடக்குது. ஆண்களை பற்றி யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. பெண்களுக்கு தான் முழுவாக சலுகை கொடுக்குற மாதிரி பெண்களுக்கு தான் அதிகமாக சலுகை கொடுத்து பெண்கள் தான் முக்கால்வாசி. 2வது விட விஜய்க்கு ஓட்டு போட ஆரம்பிச்சுமா பூரா இளம் பிள்ளைகள். அதாவது 18க்கு மேலே இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க என்ன இந்த மாதிரி. ஆனால் வயசானவங்க போட்டுக்க மாட்டாங்க. அதிகமாக வந்து இந்த இளவட்டங்கள் 18 வயசுக்கு மேலே வந்து இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, இந்த பெண்கள், இவங்க தான் அதிகமாக இவங்க வச்சு தான் அவங்க வந்தது. இல்லைன்னா இது விஜயுடைய எம்எல்ஏ வந்து யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அது வந்து இந்த முக்கால்வாசி இந்த இலசு சொல்கிறோம்ல, அதாவது இளவட்டங்க 18 வயசுக்குள்ள பெண்கள், ஆண்கள் இவங்களை வச்சு தான் அந்த வட்டம் அப்படி ஜெயித்தது. ரெண்டாவது டிஎம்கே ஏடிஎம்கே காசு எவ்வளோ கொடுத்தாங்க, கொடுத்தும் காசு இல்லாமல் ஜெயித்தது அந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி இவருக்கு ஒரு பேர். இந்த ட்ரிப்பு வந்து விஜய் வந்து எவ்வளவோ நல்லது தான் செஞ்சுட்டு இருக்காரு இந்த 2 மாதத்தில். மற்ற இது வரைக்கும் எந்த ஆட்சியும் வந்து எதுவும் செய்யலை. இது வந்து இப்போ வந்து விஜய் வந்து எவ்வளோ சந்தோஷப்படலாம். 2வது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது, அது சொல்லலாமா?
சொல்லலாமா? இந்த வயசு பேருக்கு வந்து இந்த ஒயின் ஷாப்பில் வந்து இடம் கிடையாதுன்னு அந்த உதவி மட்டும் அவர் செஞ்சாருன்னா சரி, நாட்டில் எவ்வளோ நல்லா இருக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த வயசான ஆளுங்க வந்து சாப்பிட்றாங்க, அது ரைட்டு. இந்த கொஞ்சம் வயசு பேருக்கு தான் இவ்வளவுக்கு அட்டாசம் பண்ணுறாங்க. இதை ஓகேணும். மாதம் ஆட்சி காலம் நல்லா தான் இருக்குது. ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணதெல்லாம் நல்லதாக இருக்குது. சிங்கப்பெண் அதிரை பண்ணப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. லஞ்ச ஒழிப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதுவே தொடர்ச்சியாக நடந்தால் நல்லா இருக்கும். எங்கேயுமே லஞ்சம் கொடுக்கக்கூடாது, ஒரு ரூபா கூட யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி விஜய் சார் இன்னும் இது அதிரடியாக இருக்கணும். இருக்கு அந்த 2500 போட்டு விட்டுறணும் கூடிய சீக்கிரத்தில். இந்த ஏடிஎம் கேக்கெலாம் வேலையே கிடையாது, ஒன்லி டிவிக்கு மட்டும்தான். விஜய் சார் மட்டும்தான், விஜய் மட்டும்தான், விஜய் அண்ணா மட்டும்தான்.